நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் 4 மாதங்களே இருக்கும் நிலையில் திடீரென்று அந்தர்பல்டி அடித்த அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளருமான செங்கோட்டையன் அவர்கள் பன்னீர்செல்வத்திற்கு தனது முழு ஆதரவை கொடுக்க உள்ளதாக தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அதிமுகவில் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நிகழ்ந்திருக்கிறது. நேற்று நடைபெற்ற அதிமுகவின் பொதுக்குழு கூட்டத்தில் செங்கோட்டையன் அவர்களை அவமானப்படுத்தும் விதமாக நடந்து கொண்டதுதான் இதற்கு மிக முக்கியமான காரணம் என்றும் அதிமுகவில் உள்ள செய்தி வட்டாரங்கள் கூறப்படுகின்றன. தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையன் அவர்களிடம் பேசுவதற்கு நேரத்தை கேட்டிருப்பதாகவும், குறிப்பாக செங்கோட்டையன் அவர்கள் மற்றும் RP உதயகுமார் அவர்கள் இருந்தால் மட்டும்தான் தென் மாவட்டங்களில் எஞ்சியுள்ள தொகுதிகளிலாவது வெற்றியடைய முடியும். தற்பொழுது அவசரப்பட்டு நேற்று நடந்த அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் செங்கோட்டையன் அவர்களை அவமானப்படுத்தும் விதமாக அவரை கடைசி இருக்கையில் அமர வைத்தது மட்டுமல்ல, கோவையில் உள்ள சில முக்கியமான நிர்வாகிகளை உயர்த்தி பேசியும் தென் மாவட்ட நிர்வாகிகளை தாழ்த்தி பேசியதுதான் தற்பொழுது மிகப்பெரிய சர்ச்சையாக வெடித்திருக்கிறது. 23 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டாலும் பேசும் அளவிற்கு எந்த ஒரு தீர்மானங்களும் அந்த அளவிற்கு மக்கள் மத்தியில் கொண்டு செல்வது போல் இல்லை என்றும் தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் விமர்சனமும் செய்திருக்கிறார். ஆரம்பத்தில் இருந்தே செங்கோட்டையன் அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டாம் என்றும் கூறியிருந்தார். செங்கோட்டையன், KP முனுசாமி, CV சண்முகம் இவர்கள் மூவருமே முதலில் இருந்தே அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்தால் நிச்சயமாக தோல்விதான் தழுவும் என்று விமர்சனமும் நேரடியாகவும் கூறியிருந்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் மீண்டும் வராமல் இருப்பதற்காக பாஜகவின் உதவியை கேட்பதற்காக கூட்டணி வைத்துக்கொண்டு வெறும் 3.5% வித்தியாசத்தில் அதிமுக தோல்வியடைந்தது எடப்பாடி பழனிசாமி தான் என்றும் தற்பொழுது விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். இதனால் அதிமுகவின் தொண்டர்களே தற்பொழுது குழப்பத்தில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் பிரச்சனை பூகம்பமாக வெடிக்காமல் இருப்பதற்காக இன்று மாலையே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையன் அவர்களை சந்திக்க உள்ளதாகவும், மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக செங்கோட்டையன் அவர்கள் செயல்படாமல் இருப்பதற்காக முக்கியமான பதவிகளை கொடுக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பார்க்கலாம். KP முனுசாமி அவர்களும் நேற்று பொதுக்குழு விழாவில் கலந்து கொள்ளவில்லை. தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த செயலால் பிரச்சனை என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.